Hi friends, welcome to Art Entertainment 22. என் பேர் ராம்குமார், எல்லாருமே ஷார்ட்டாக ராம் கூப்பிடுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்காக ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம், கேட்ஜெட்ஸ். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் இது. அது என்னன்னா மைக். போயா BYM1 இந்த மைக் தான் வாங்கியிருக்கோம் இந்த மாடலில். இது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு கேட்ஜெட்ஸ். நான் ஆர்டர் போடும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், இது வீடியோ பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரிசீவ் நான் வாங்கும்போது முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக அதை வீடியோ பண்ணி போடணும், நம்ம ரிவ்யூஸில் காமிக்கணும். இது மட்டும் இல்லை, அப்கமிங்ஸ் நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோமோ ரிவ்யூஸ் காமிச்சிடணும். எதனால் கேட்டிங்கன்னா, நான் எனக்கு நிறைய திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அது 2 days ஹாப்பினஸாக இருக்கும். 3rd day வந்து அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதனா வாங்கும்போது அது ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கும் ஒன்று வாங்கும்போது அதுக்கு இன்னும் டச் ஆச்சு. சரி வீடியோ பண்ணி போட்டுடலாம், வியூவர்ஸ்லாம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீடியோ மேக் பண்ணுறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் முதல்ல ஒரு அழகான பவுச் ஒன்று இருக்குது. பவுச்சுக்கு அப்புறமேட்டு மேனுவல் கைட்ஸ் இருக்குது. இந்த கைட்ஸை நம்ம ஆல்மோஸ்ட்டு யாருமே படிக்கவே மாட்டோம். பவுச் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 கவர் இருக்குது. ஒரு கவரில் வந்து நாய்ஸ் ரெடியூஸ் அந்த கனெக்டர், இன்னொரு கவரில் வந்து பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வாரண்டி கார்டு. அந்த வாரண்டி கார்டில் எதுவுமே ஃபில்லே ஆகலை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட இன்வாய்ஸ் இருக்குது, ஆர்டர் பண்ணும்போது அதை வச்சு நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன், ஃபார் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமேட்டு இது குவாலிட்டி டேக். இது எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டேக் இருக்கணும். இது இருந்தால் தான் ஒரிஜினல், இல்லைன்னா ஒரிஜினல் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நாய்ஸ் ரெடியூஸ் இருக்குது. இதுங்க மைக்கோட இன்சைட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நாய்ஸ்லாம் கேட்காது. ரெடியூஸ் பண்ணிட்டு வாய்ஸ் மட்டும் ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். அப்புறமேட்டு இது வந்து காலர் கிளிப்பு. நம்ம ஷர்ட்டு காலரில் இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது. இதுக்கப்புறமேட்டு கண்டெய்ன்ஸ்னர். இந்த கண்டெய்ன்ஸ்னரில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கேமரா, இன்னொன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா மாதிரி இருந்தால் அந்த பட்டன் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கேமரா யூஸ் பண்ணுறதா மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பட்டனை மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு கேமரா யூஸ் பண்ணலாம். இந்த மைக்கு 2த்துமே யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம், கேமராவுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஒயர் வந்து 20 feet இருக்குது. நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில், ஆல்மோஸ்ட் நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறதா மாதிரி தான். இது வந்து கனெக்டர் ஃபார் கேமரா. இந்த கனெக்டர் வந்து இந்த ஒயரோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கேமரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கு. வாங்க அடுத்தது மைக்கு எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குது, வாய்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நான் மைக்கு மொபைலோட கனெக்ட் பண்ணல. இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன் மைக்கு. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் மைக் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள், நாய்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த மைக்கை நாங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோலாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Bye.